சேலம் மாவட்டம் ஓமலூர் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி இது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மத்திய அரசுக்கு அதிமுக கட்சிக்கென்று எண்ணி ஒரு தவறான ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதிமுக வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் 125 நாள் 150 நாட்கள் நாம் உயர்த்துவோம். 125 நாட்கள் தற்போது இருக்கின்ற வேலை நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும். அதோடு அண்மையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி நாங்கள் அளித்தோம். அதில் 5 அறிவிப்புகள் வெளியிட்டோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் மகளிருடைய குடும்பத்தினுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஒட்டியிருக்கோம். அதே போல 125 நாட்கள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த வேலை நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். 2வது அறிவிப்பு. 3வது, வீடு இல்லாத ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிலேயே பட்டியலின மக்கள், அந்த பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், அந்த குடும்பத்தில் வயது வந்த ஆண்கள் இருந்தால் திருமணம் ஆகி தனி குடித்தனம் போறாங்க. அப்படி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை கண்டறிந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த நபருக்கு அரசாங்கத்தை நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பெண்களுக்கு நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஆண்களும் இனி நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதுபோல நம்முடைய பெண்கள் குறித்த காலத்தில் வேலைக்கு செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கும் அம்மா இருசக்கர வாகனம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இந்த ஆட்சியை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம், மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 மானியம் கிடைக்கும். எனக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெறும் 35,000 ரூபாய் தான். 25,000 மானியம் கொடுத்துட்டா 10,000 ரூபாய் நீங்க செலுத்தினா ஸ்கூட்டர் கொடுத்துறாங்க. அது 10,000 ரூபாய் கிடைக்கல, 1000 ரூபாய் கட்டினாவே போதும், உங்க வீட்டுக்கு ஸ்கூட்டர் வந்துடும். மீதியை டியூ போட்டு ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் கட்டிடலாம். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி, வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி நடக்குதா இல்லையா என்று மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமே ஏற்பட்டு விட்டது. ஏன்னா தினந்தோறும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை தடுக்க துப்பில்லாத அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்த துறை அரசாக இன்றைக்கு திமுக அரசு காட்சி அளிக்கின்றது. அண்மையில் மேதக ஆளுநரை சந்தித்து பல்வேறு துறைகளில் நடந்த முறைகேடுகளை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டோம். அதை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.25 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற இடி நகர்ப்புற உள்ளாட்சி துறையில், குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு
அறிக்கையின் அடிப்படையில் FIR பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2 முறை இடி மாநில அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் மாநில அரசு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால இன்னைக்கு நீதிமன்றமே அதை தலையிட்டு அந்த விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நன்றாக தெரியும் அதிமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்று நன்றாக தெரியும். நம்முடைய ஓமலூரிலிருந்து மேச்சேரி வரை அற்புதமான சாலை, 4 வழிச்சாலை சிறப்பாக அமைச்சு கொடுத்திருக்கிறோம். ஓமலூரிலிருந்து சங்ககிரி, சங்ககிரியிலிருந்து திருச்செங்கோடு 4 வழிச்சாலை, பிரம்மாண்டமான சாலை, போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம். அந்த சாலையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். காடையாம்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா கட்டி கொடுத்திருக்கிறோம். ஓமலூர் மருத்துவமனை கூடுதல் கட்டிடம், தாலுகா அலுவலகம் புதிய கட்டிடம். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஏழை மக்கள் அதிக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். திரு ஸ்டாலின் அரசாங்கம் அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம அம்மா மினி கிளினிக் திட்டத்தை மூடிவிட்டார்கள். மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அம்மா மினி கிளினிக் திட்டத்தில் ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கிலும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்தது. மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த திட்டத்தையும் இந்த அரசு கைவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இது ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை. 100 ஏரி திட்டம் பிரமாண்டமான திட்டம். சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற 100 வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் இன்னும் முழுமையடையவில்லை. வேலுமனே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னும் அந்த திட்டத்தை முடிக்காம வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமையும். இந்த நிலுவையில் இருக்கின்ற பணிகள் நிறைவேற்றப்படும். ஏன்னா மேச்சேரி, ஓமலூர் பகுதி, எடப்பாடி, சங்ககிரி மேடான பகுதி, வறண்ட பகுதி. 800 அடி 900 அடி ஆழ்துளைகள் அமைத்தால்தான் தண்ணீர் கிடைக்கும். அப்படிப்பட்ட பகுதியில் அங்கங்கே இருக்கின்ற ஏரிகளில் உபரி நீரை நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைப்பது, குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற மனமில்லாத அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் அரசாங்கம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டாந்தோம். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு நல்லது செய்த சரித்திரமே கிடையாது. எந்தெந்த வகையிலே ஊழல் செய்ய முடியுமோ அத்தனை வகையில் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் கூட ஸ்டாலின் பேசுகிறார் ஒரு கூட்டத்தில், காஞ்சிபுரம் கூட்டம் நினைக்கிறேன், 2 நாளைக்கு முந்தி. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்களே, 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. ரெண்டாயிரத்தி 2011 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இடைத்தேர்தல் நாங்குநேரி, விக்கிரவாண்டி 2 தேர்தலிலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல உள்ளாட்சி, கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கிறோம். ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக
நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள். இன்றைய தினம் நிலைமை என்ன? அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். இன்றைக்கு தமிழகம் போராட வேண்டிய சூழலிலே அந்த அமைப்புகள் எல்லாம் தள்ளப்பட்டு விட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? ஹை ரிஸ்க். இதே போல சென்னை சிட்டி லிமிட்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 4000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1690 per square feetக்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at காரனோட நியர் ரெட் ஹில்ஸ். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.